ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அருண். பிக் பாஸ் சீசன் 7 11th வீக் நாமினேஷனில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தங்க எவிக்ட் ஆகியிருக்காங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் நடக்காத விஷயம்னு பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று நடந்ததில்லை இது வரைக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க எவிக்ட் பண்ணியிருக்காங்க. யார் எவிக்ட் ஆனாங்க பார்ப்போங்க. நாமினேட் ஆனவங்க யார் பார்த்தீங்கன்னா தினேஷ், அர்ச்சனா, விஷ்ணு, கூல் சுரேஷ், நிக்சன், அனன்யா, இவங்க 6 பேர் நாமினேட் ஆகியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே எபிசோடில் கமல் சார் எவிக்ட் பண்ணுவார் யாராவது ஒருத்தரை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சில பேர் சொல்லியிருந்தாங்க டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டபுள் எவிக்ஷன்னா நாமினேட் பண்ணும் போதே நம்ம பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார். அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8-9 பேர் செலக்ட் பண்ணி அப்புறம் அதுலேருந்து 2 பேர் எவிக்ட் ஆவாங்க. அப்படிதாலாம் இதில் 6 பேருன்றதுனால டபுள் எவிக்ஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சிங்கிள் எவிக்ஷனாக தான் இருக்கும். அப்படியே அனன்யா மட்டும் தான் போவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டு ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு தான். பார்த்தீங்கன்னா அனன்யா மட்டும் தான் போவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே பார்த்தீங்கன்னா சண்டே கமல் சார் சொல்லி அனுப்புவார். டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா அனன்யாவாக இருக்கும், இன்னொரு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிலே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அனன்யாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அனன்யா எவிக்ஷன் ஆகிட்டாங்க. எவிக்ட் ஆனதால் பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்டிங்கில் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. 4,03,702 ஓட்டு வாங்கியிருக்காங்க, 45.75%. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார் போல், 1,21,195 ஓட்டு வாங்கியிருக்காரு, 13.73%. அர்ச்சனாவுக்கும் விஷ்ணுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,80,000 ஓட்டு வித்தியாசம் வருது. தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ் பார்த்தீங்கன்னா 1,19,974 ஓட்டு வாங்கியிருக்காரு, 13.6%. விஷ்ணுக்கும் தினேஷுக்கும் உள்ள ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,000 ஓட்டு வித்தியாசம் வருது. தினேஷ் செகண்ட் பிளேஸில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஓட்டிங்கில் கொஞ்சம் இறங்கி போயிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு செகண்ட் பிளேஸுக்கு போயிட்டார். ஆனால் ஃபோர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் 1,18,846 ஓட்டு வாங்கியிருக்காரு, 13.47%. தினேஷுக்கும் கூல் சுரேஷுக்கும் ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. யார் வேணா முன்னாடி போகலாம் பின்னாடி வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. யார் வேணா சேஞ்ச் ஆகணும், சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் 1,18,724 ஓட்டு வாங்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 ஓட்டு தான் வித்தியாசம் வருது நிக்சனும் கூல் சுரேஷுக்கும். அதனால் கூல் சுரேஷும் போகலாம், நிக்சனும் போகலாம். இவங்க 2 பேரில் யார் வேணால் போகலாம், சொல்ல முடியாது இருந்தாலும். ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா அனன்யா பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க அனன்யாவை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் டான்ஸ் மாரத்தான் கேம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டான்ஸ் மாரத்தானில் லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு 3 பேர் அதுலேருந்து வெளியே தள்ளினாங்க. அந்த 3 பேரில் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ், மணி, அனன்யா அதில் வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் மாரத்தானில் பார்த்தீங்கன்னா அனன்யா அது உள்ளே இல்லை. சரி எதுக்கு உங்களை வச்சுக்கிட்டு சும்மா அப்படின்னு சொல்லிட்டு மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனன்யாவை அமுச்சு விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் போயிட்டாங்க அனன்யா. 2 டைம் உள்ளே அனன்யா யாருன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 வாரமாவது இருந்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பீக் ஹவரில் ஒரு 2 வீக்ஸாவது இருந்தாங்க அனன்யா. அதில் அனன்யான்னு ஒரு பேராவது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அனன்யாவுக்கு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது, மோஸ்ட்லி அவ்வளோவா பேச தெரியாது முதல்ல. அதனால தான் அனன்யா போனாங்க நான் நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேசியிருந்தாங்கன்னா அனன்யா இருந்திருக்கலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா கஜினி படத்தோட அசீன் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த அசீன் கேரக்டர் அவங்களுக்கு சரியாக பண்ண தெரில. ஏன்னா அந்த படமே அவங்க பார்த்ததில்லை போல இருக்குது. படத்தில் அசீன் நல்லாவே பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா அந்த அசீன் கேரக்டர் நம்ம அர்ச்சனா கிட்ட கொடுத்தாங்கன்னா அடித்து தூள் கிளப்பியிருப்பாங்க. அந்த படமே அவங்க பார்க்கல. ஸோ அதனால் அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால் அவங்க சைலண்ட்டாகவே இருந்துட்டாங்க. இதுவே பண்ணாதால சரி சும்மா தானே உட்கார வச்சுருக்கோம், சரி மிட் வீக் எவிக்ஷன் போட்டு அமுச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனுப்பி விட்டுட்டார். இந்த வாரம் கடைசியில் யார் போவாங்க பார்த்தீங்கன்னா நிக்சன், கூல் சுரேஷா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு டிஃப்ரென்ஸ் போயிட்டுருக்கு. கூல் சுரேஷ் ஆகுனா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன்னு அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு தெரில. அதை கூல் சுரேஷ் அப்பப்போ அதை சொல்லிட்டு இருக்காரு. வீக்கெண்டில் பார்ப்போம் யார் வெளியே போகிறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கமல் சொல்லியிருந்தா எனக்கு 3 முட்டை சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லியிருந்தாப்புல. 3 முட்டைனா 3 எவிக்ஷனா அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அனன்யா போயிட்டாங்க நடுவில். இப்போ கமல் சார் 2 பேர் வெளியே அனுப்புவாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. 2 பேர் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டஸ்ட் இருக்காங்க, 13 கண்டஸ்டன்ட் இருக்காங்க மொத்தமாக. அனன்யா போனதால் 12 பேர் இருக்காங்க. அவர் ஒரு 2 பேர் தான் மொத்தமாக 10 பேர் இருப்பாங்க. இருக்கிறது இன்னும் 4 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஒருத்தர் போகிறாரா 2 பேர் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் எபிசோடில் தான் பார்க்க முடியும்.
பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் அருண்.